மூச்சில் தேன் விழுந்து என் உயிருக்குள் இனிக்குதடி உன் வாசத்தை சுவாசிக்கிறேன் என் ஆயுள் நீளுமடி பூமி நாம் வாழும் காலம் தோறும் உண்மையிலும் ஜீவன் என்னை இன்னைக்கு புது ஸ்டோரியோட இன்ட்ரோ பாத்துடலாம். முதல்ல நம்ம ஹீரோ ஃபேமிலியை பாத்துடலாம் வாங்க. இது நம்ம ஹீரோவோட வீடு தாங்க. சரி வாங்க உள்ள போய் நம்ம ஹீரோ வீட்டுல யார் யார் இருக்காங்கன்னு பாத்துடலாம் வாங்க. இவங்க தான் இந்த வீட்டோட குடும்ப தலைவி. இவங்க பேர் வந்து சாமுண்டேஸ்வரி, நம்ம ஹீரோவோட அம்மா. ஓகேவா? இவர் தான் ஹீரோவோட அப்பா. இவர் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. இவரோட பெரிய பிசினஸ்மேன். சரி, இவங்களோட பசங்க 3 பேர் இருக்காங்க. அவங்கள பாத்துடலாம். இந்த வீட்டோட 2வது வாரிசு இவர் தான். ஹாய் சில குட்டீஸ், என் பேரு கார்த்திக். நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவரோட பெரிய பிசினஸ்மேன். பிசினஸ் விஷயத்துல இவர் அடிச்சுக்க ஆளே இல்ல. இந்த புதிய ஸ்டோரிக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஹாய் மை டியர் சில குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வந்துட்டான் லொல்லு பாட்டி. அந்த கண்ணி யாரை பார்த்துடி லொல் பாட்டியண்டா மூஞ்சி பேத்துருவேன். இவன் வேற யாரும் இல்லங்க, இந்த வீட்டோட கடைக்குட்டி தான். இவன் பேரு அந்த கண்ணி நானே இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். நீ மூடு. பசாசு. சில குட்டீஸ், என் பேர் வந்து மித்ரேன். நான் காலேஜோட செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இந்த அந்த கண்ணி வேறு யாரும் இல்ல, என் கூட படிக்கிறவ தான். சில குட்டீஸ், நிறைய பேருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா கேர்ள்ஸுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கருத்தம் வாங்க போறான். இந்த மித்ரனை பிடிச்சவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கார்ட்டை அனுப்பி விடுங்க. என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னோட நியூ ஸ்டோரிக்கும் பேராதரவு தருவீங்கன்னு நம்புறேன். முக்கியமா கேர்ள்ஸ் மறக்காம ஹார்ட் அனுப்பிட்டு போயிருங்க. இன்ட்ரோ கொடுத்தியா போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த பொம்பளை பிள்ளைகளை பார்த்து லொல்லுக்குற வெளியெல்லாம் வச்சுக்கிட்ட இவனுக்கு கேர்ள்ஸுகள் பிடிக்காட்டி நான் என்ன பண்றது? எனக்கு பொண்ணுங்கண்டா ரொம்ப பிடிக்கும். ஆனங்கட்டவன் இவன் யாருக்கு வேணாலும் பயப்படாம இருக்கலாம். அந்த கடவுளுக்கு கூட பயப்பட மாட்டான். ஆனா ஐயா பயப்படுற ஒரே ஒரு ஆளு அவங்க மூத்த அண்ணனுக்கு மட்டும்தான். அவர் பக்கத்துல வந்தாலே இவன் இருக்கிற இடமே காணாம போயிடுவான். அந்த கண்ணி, எனக்கு என் அண்ணனை பார்த்து பயமா? போடே. அதையும் இப்ப பாக்கலாம். ஹீரோ வாங்க, நான் உங்களை இன்ட்ரோ கொடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு போகணும். வாங்க சார். இவனை பார்த்தா மட்டும் நமக்கு அடிவைகள்லாம் கலங்குது. ராயசண்டா கொக்கா. அவனை பார்த்தாலே நீ தொட நடுங்கிருவில்ல. என்னடா காலத்துக்கு போலியா? போப்புறண்ண நான் சொல்லல, வெளியில தான் புலி, அண்ணாவை பார்த்தா பூனை. எப்படி பம்புறான் பாத்தீங்களா? நம்ம புது சீரியலோட ஹீரோ இவர் தான். ஹாய் சில குட்டீஸ், என் பேர் வந்து அர்ஜுன். ஐ எம் டாக்டர். இதை விட வேற இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு எதுவும் இல்ல. இனி கதையில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டுல காசு பணத்துக்கோ இல்ல அன்பு பாசத்துக்கோ எந்த குறையும் இல்ல. ஆனா ஒரே ஒரு குறை தான். அது என்னன்னா, இந்த வீட்டுக்கு 3மே ஆம்பளை வாரிசு தான். இந்த வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு தான் வருத்தமும் குறையும் கூட. ஓகே டியர்ஸ், இப்ப ஹீரோ ஃபேமிலியை இன்ட்ரோ கொடுத்தாச்சு. அடுத்து நாம இன்ட்ரோ கொடுக்க வேண்டியது ஹீரோயினி ஃபேமிலி. சரி வாங்க. இதுதான் நம்ம ஹீரோயினியோட வீடு. நம்ம ஹீரோயினியும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா ஹீரோயினி வீட்டுல யார் யார் இருக்காங்கன்னு உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஹீரோயினியோட சித்தி. இவங்க பேர் வந்து சகுந்தலா. ஹீரோயினிக்கு அம்மா இல்ல. இவங்களுக்கு பெரிய மகாராணின்ற நினைப்பு. ஹீரோயினியோட அப்பாவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. நம்ம ஹீரோயினி எவ்வளவு வசதியா இருந்தாலும் இந்த வீட்டுல ஒரு அடிமை மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி சரியாதுன்னு வீடியோல பார்க்கலாம். இந்த மண்டை யாருன்னு பாக்குறீங்களா? இவங்களோட ஒரே ஒரு மகள். இதுக்கு பேரு ஐஸ்வர்யா. இது சரியான திமிர் பிடிச்சது. இவங்க பேர்ல ஒரு சொத்தும் இல்ல. ஆனா ஹீரோயினியோட சொத்தெல்லாம் இவங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவங்க தான் செகண்ட் ஹீரோயினி. என் பேரு வைஷ்ணவி. காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன். இவளெல்லாம் வேலை செய்து தான் சாப்பிடணும் மட்டும் இல்ல, ஆனா குடும்பக்கார சித்தி இருக்காளே, இந்த வீட்டோட கொஞ்சம் ராங்கியான ஆளும் இவ தான். அவங்க 2 பேரையும் லெஃப்ட் ரைட் வாங்கிடுவாள். ஆனா அக்காவோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் இப்படி அமைதியா இருக்காங்க. சரி, நான் தொண்ணு பேசல, வீடியோல பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஹீரோயினி. வாங்கம்மா. உங்க ஹீரோயினி வந்தாச்சு. இவங்க தான் புது சீரியலோட ஹீரோயினி. இவங்க பேரு இருடி. உனக்கு வாய் உழைஞ்சிருக்கும், நானே இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். என் பேரு தர்ஷினி. என்னை பற்றி வேற இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. எங்களோட அன்பான இருந்த நெஞ்சங்களுக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி என்னோட புதிய சீரியல் உன் சுவாசத்தை நேசிக்கிறேன், இந்த சீரியலுக்கும் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை எனக்கு தருவீங்கன்னு நம்புறேன். அதெல்லாம் அவங்க கண்டிப்பா நமக்கான ஆதரவு கொடுப்பாங்க. அன்பான இருந்த நெஞ்சங்கள் மாதிரி இந்த ஸ்டோரி வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் பெஸ்டான ஸ்டோரியை நான் கொடுக்க ட்ரை பண்றேன். அன்பான இருந்த நெஞ்சங்கள், அந்த ஸ்டோரியை நிறைய பேர் மிஸ் பண்றீங்க போல. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம், அம்பிகா விஜயகாந்த் சாரி டியர், நேற்று அவரோட கணவருக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னால் விஷ் பண்ண முடியல. லேட்டா விஷ் பண்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் விஷ் பண்ணிக்கிறேன். விஷ்வே ஹாப்பி பர்த்டே விஜயகாந்த் அண்ணா. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இந்த கதையில மெயின் வில்லி நான் தான். எவ்வளவு கழுவி ஊத்தணுமோ அவ்வளவு கழுவி ஊத்துங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கதை என்று வந்துட்டா வில்லி இல்லாட்டி இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஓகே சில குட்டீஸ், என்னடா இந்த வீட்டோட குடும்ப தலைவனை காட்டிலேன்னு நினைக்காதீங்க. அவர் பாதி வீடியோல தான் வருவாரு. அடுத்து யாரை இன்ட்ரோ கொடுக்க போறேன்னு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க. இவர் தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு. இவர் இப்ப உயிரோட இல்ல. இவருக்கு என்னாச்சுன்னு வீடியோல போக தெரியும். இவர் இந்த வீட்டோட 2வது பையன். ஹாய் சில குட்டீஸ், என் பேர் வந்து நிலன். என் அண்ணாக்கு என்னாச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் யாரு என்ன வேலை பாக்குறேன்னு எல்லாம் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
என் அன்பான உறவுகளே, என்னோட பேர் பிருந்தா. இந்த வீட்டோட கடைக்குட்டி நான் தான். இது இருந்து இன்ட்ரோ கொடுக்கும் போதே தெரியலையாங்க, இதுக்கு இடுப்புக்கு கீழே இயங்காது. நீ போட பண்ண. இவ என்னோட ஃப்ரெண்டு தான். இவ மற்றாக்கள் மாதிரி எல்லாம் இல்ல. இவ கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. ஆனாலும் ரொம்ப குறும்புக்காரிங்க. இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவங்க என்னோட அம்மா. இவங்க பேரு அனிதா. அவர் என்னோட அப்பா. அவர் பேரு கமலேஸ்வரன். வீடியோல முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் நாங்க இன்ட்ரோ கொடுத்துட்டோம். இனி வர கேரக்டரை அப்புறம் பாத்துக்கலாம். ஓகேயா? எங்களோட புதிய சீரியலுக்கும் உங்களோட வரவேற்பு கிடைக்கும் என்று நம்புறோம். நிறைய பேர் கேட்கறது நீயே இதயம் அந்த ஸ்டோரி போடுறதுலே கண்டிப்பா போடுறேன். இப்ப இந்த ஸ்டோரி திங்கள் போட்டா அது செவ்வாய் போடுறேன். அப்படி மாறி மாறி போடுறேன். ஓகேவா? அது ரெடி பண்ணல, இன்னும் ஒரு வீக் வெயிட் பண்ணுங்க. இப்பதான் நியூ இயர் முடிஞ்சு சரி வீடியோவை ரெகுலரா போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தா ஒரு செத்த வீடு வந்துட்டு, அதனால ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு அந்த வீடியோ எடிட் பண்ணல. எடிட் பண்ணிட்டு கிழமையில ஒரு நாள் போடுறேன். ஓகேவா? உரன் நிக்காம வெயிட் பண்ணுங்க டியர்ஸ். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட் தான் எனக்கு அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே டியர்ஸ், நாங்க இப்ப போயிட்டு வரோம். பாய் பாய். மச்சான், நீ இன்னைக்கு என்ன விட்டுட்டு போய் 2 வருஷம் ஆகுதுடா. உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. நீ என்னோட உசுருடா நண்பா. எப்படிடா, எப்படி என்ன விட்டுட்டு போக உனக்கு மனசு வந்துச்சு? நீ என்னோட உசுறு மச்சான். உன்னோட இழப்ப என்னால தாங்கிக்கவே முடியலடா. இப்ப வரைக்கும் நீ இல்லையன்றத என்னால ஏத்துக்கவே முடியல. இந்த உலகத்துக்கு வேணா நீ இறந்திருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டு நீ என் கூட தாண்டா இருக்க. நான் நம்புறேன்டா மச்சான். ஐ மிஸ் யூடா. ஐ மிஸ் யூ. எனக்கு இருந்த உண்மையான தோழன் நீ ஒருத்தன் தாண்டா. இன்னைக்கு நீ இல்லாம நான் ஒரு அனாத மாதிரி ஃபீல் பண்றேன்டா மச்சான். ஐ மிஸ் யூடா. மாமா, மாமா, என்ன இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போன. கடைசியா உன் முகத்தை பாக்குற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல மாமா. நீ இருந்த வரைக்கும் எனக்கு எந்த குறையும் வந்ததில்லை. என்ன அப்படி பாத்துக்கிட்ட. உன் உள்ளங்கையில வச்சு என்ன தாங்கிட்டு இருந்த. நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னால இந்த உலகத்துல வாழவே முடியல மாமா. என்ன பண்றது? வாழ வேண்டிய கட்டாயத்துக்காக ஏனோ தானோண்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். அத்தை, மாமா, பிருந்தா, நிலன் எல்லாருமே எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போறாங்க. என்ன நல்லா பாத்துக்கிறாங்க மாமா. ஆனா எத்தனை பேர் என் கூட இருந்தாலும் அது நீ போல ஆயிடுமா. உன்னோட சாவுக்கு நான் தான் காரணம்னு என் சித்தி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கடா. அவங்க என்ன கஷ்டப்படுத்தினாலும் அதை நான் தாங்கிப்பேன். ஆனா என்னோட உசுறு மாமா நீ. உன்னோட சாவுக்கு நான் காரணம்னு சொன்னா என்னால அதை தாங்கிக்க முடியலடா. இப்படி என்ன தினம் கஷ்டப்படுத்துறதுக்காகவா என்ன நீ தனியா தவிக்க விட்டுட்டு போன? சொல்லு மாமா. எனக்கும் உன்கிட்டயே வந்துடணும்னு தான் தோணுதுடா. மாமா, உன் கூடவே நானும் வந்துடட்டுமா? சொல்லு மாமா, உன் கூடவே நானும் வந்துடட்டுமா? எனக்கு சத்தியமா வாழவே பிடிக்கலடா. நீ பாட்டுக்கு என்ன விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்ட. நான் என்ன பாடுபடுவேன்னு நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உனக்கு என்ன குறடா? நீ எதுக்காக வெளிநாட்டுக்கு போன? இதுதான் நம்மளோட விதி. உன்னையும் என்னையும் பிரிச்சு இப்படி நிரந்தரமா நம்ம லைஃபையே அழிச்சிருச்சு அந்த விதி. மாமா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. மச்சான், நீ தான் இந்த உலகத்துல இல்லையாண்டா ஆகி போச்சு. ஆனா நீ கொடுத்த கடமையை நிச்சயமா நான் நிறைவேற்றுவேன்டா. உன்னோட சந்தோஷம் எதுவா இருந்தாலும் நான் அதை உனக்காக செய்வேன் மச்சான். உனக்கு கொடுத்த வாக்க என்னைக்குமே இந்த அர்ஜுன் மீற மாட்டான். நீ சாகுற அந்த கடைசி நிமிஷம் என்கிட்ட சொன்னதை நான் சத்தியமா நிறைவேற்றுவேன் மச்சான். மச்சான், உனக்காகத்தான் நான் என்னோட கடமையில என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளிச்சு உனக்கு கொடுத்த வாக்க கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இது நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம்டா. மாமா, மாமா, சித்தி எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கடா. என்ன கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. ஆனா என்னால நட்பனையில கூட இன்னொருத்தனை நினைச்சு பார்க்க முடியலடா மாமா. ஏன்னா என் மனசு ஃபுல்லா நீ ஒருத்தன் தான். உனக்கு மட்டும்தான்டா இடம். என் மனசுல எப்பவும் உன்னை மட்டும் தான் சுமந்துட்டு இருப்பேன். இன்னொருத்தன் கையால தாலி வாங்குற நிலைமை எனக்கு வந்துச்சுன்னா அன்னையோட நானும் உன்னிட்ட வந்துருவேன்டா. இது நம்ம காதல் மேல சத்தியம் மாமா. ப்ரோ, இந்த உலகத்துல நீ இப்ப இல்லடா. சும்மாவே உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும்டா. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். இப்ப நீ இல்லாம நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்றேன். நான் மட்டும் இல்லடா, அம்மா, அப்பா, பிருந்தா எல்லாருமே உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம். அதை விட அண்ணி உன்னை ரொம்ப மிஸ் பண்றாடா. அவங்கள பார்க்கும்போது பாவமா இருக்கு. நீ திரும்பி வந்துட மாட்டியாண்டு ஒவ்வொரு நாளும் அவங்க தவிச்சிட்டு இருக்காங்கடா. எங்களை எல்லாரையும் விட பாதிக்கப்பட்டது அண்ணிதான். ரொம்ப கஷ்டமா இருக்குடா அண்ணியை பார்க்கும்போது. எனக்கு ஒண்ணு தெரியும் ப்ரோ, உனக்கு நடந்தது ஆக்சிடென்டே இல்ல. உன்னோட சாவுல எனக்கு சந்தேகம் இருக்கு ப்ரோ. எனக்கு ஒருத்த மேல ரொம்ப நாளாவே சந்தேகம் இருக்குடா. அவனாலதான் உனக்கு இந்த நிலைமை ஆகிருக்குமென்று எனக்கு சந்தேகம் இருக்குடா. அது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு. அவனை மட்டும் இல்லடா, அவனை சார்ந்த அத்தனை பேரையும் அடியோட அழிப்பேன். அழிச்சே தீர்வேன் ப்ரோ. இது உண்மையில சத்தியம். என் அண்ணி விடுற ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவன் பதில் சொல்லணும். அவன் மட்டுமில்ல, அவன் குடும்பமே பதில் சொல்லணும். உன்னை அழிச்சவனுக்கும் சரி, அவனோட குடும்பத்துக்கும் சரி, நான் ரகமன்னா என்னன்னு காட்டுறேன். உன்னோடு வாழ இல்லை ஒரு யோகம். நான் செய்த பாவம் யாரை சொல்வது? பூக்களில் தென்றல் போல தேடுவே, நீ வரும் பாதையில் கண்களால் தவம் இருப்பே. அப்பா, இந்த வேலையும் செய்யாம இப்படி ஓசில இருந்து டிவி பாக்குறதுல எவ்வளவு ஒரு ஆனந்தம்.
அதான் இந்த வீட்டுல ஒரு அடிமை இருக்கிறாளே, அவளே எல்லா வேலையும் பார்த்துப்பாள். நமக்கு என்ன வந்துச்சு? நாம நல்லபடியா டிவி பார்க்க வேண்டியதான். சித்தி வந்துட்டு சனியை, என்ன டீ எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தாங்க சித்தி. ஏன் அப்படியே நின்றுட்டே இருக்க? டீயை வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் போய் பாரு. ஏய், என்ன இன்னும் நின்றுட்டே இருக்க? போய் வேலையை பாருடி. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சித்தி. இப்போதைக்கு இந்த வேலையும் இல்ல சித்தி. நான் கொஞ்ச நேரம் மாமாவோட கல்லறைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். போயிட்டு வரட்டுமா? நல்லா இந்த பையனால உன் ராசியால அவனை கொண்டுட்ட. இப்போ அவன் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. நீ சரியான ராசி கட்டபடி. அநியாயமா ஒரு பையனை கொண்டது நீதான். உன்னோட ராசியால தான் உன் அம்மாவையும் நீ கொன்ன. இப்ப என்னையும் புருஷனையும் பிரிச்சு வச்சிருக்கிறதும் உன்ட்ட கெட்ட ராசி தான். இன்னும் எத்தனை பேர் உசுர காவு வாங்க போறியோ? ச்சே, இப்படி ஒவ்வொருத்தரோட உசுர காவு வாங்குறதுக்கு பேசாம நீயே செத்து போயிடலாண்டி. சித்தி என்ன பேச்சு பேசுறீங்க? இன்னொரு தடவை அக்காவை பற்றி இப்படி பேசுனீங்க. ஏய், நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ ஒரு ராசி கட்டவ தான். என் அக்கா ராசி இல்லாம நீ இந்த அளவுக்கு பணக்காரியா வாழ்வியா? நீ இன்னைக்கு பணக்காரியா வாழ்றனா அக்கா போட்ட பிச்சை. அதை மறந்துட்டு பேசாத. வைஷ்ணவி, பெரியவங்களை இப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாது. என்ன நீ பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும். இப்படி சில்லறத்தனமா நடந்துக்கிட்டா நான் இப்படித்தான் பேசுவேன். இந்த சின்ன குடுக்கு என்னையவே இப்படி எதிர்த்து பேசுது. முதல்ல இவளுக்கு பெரிய அப்பா வைக்கணும். நீ சித்திக்கிட்ட இப்படி பேசினது ரொம்ப தப்பு. மன்னிப்பு கேளு. பாத்தல உன்னை இப்படி பேசினாண்டு. நீயும் வாய் மூடிட்டு சும்மா இரு. என்னையும் பேச விட்டுறாத. என்ன இருந்தாலும் அவங்க நம்ம சித்திடி. சித்தியா? நாம தான் அவங்கள அம்மா ஸ்தானத்துல பாக்குறோம். ஆனா அவங்க நம்மள இந்த வீட்டு வேலைக்காரியா தான் அவங்க நடத்துறாங்க. உனக்கு புரியுதா? இந்த வீட்டோட முழு உரிமையும் உனக்கு தாக்கா இருக்கு. ஆனா நீ என்னன்னா அவாக்கு அடங்கி போயிருக்க. எதுக்கு இப்படி அடங்கி போயிருக்கணும்? நம்ம அப்பாவுக்காண்டி இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தாண்டி ஆகணும். நம்ம அப்பாவுக்காக அடங்கி போறதுல தப்பில்லடி. இதையே நல்லா சொல்லு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அப்பாக்கு முன்னாடியே இவ முகத்திலேயே நான் கிளிக்கிறேன். எங்க பாருங்க சித்தி, நீங்க பேசுறது நீங்க நடந்துக்கிறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் அக்காவுக்காண்டி தான் நான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். இன்னொரு தடவை என் அக்காவை பற்றி இப்படி ராசி கட்ட வேண்டிய ஏதாவது பேசின, அதுக்கப்புறம் என்ன நீ வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. அண்ணே பிருந்தா, வா வாமா. அண்ணி, ஏதாவது பிரச்சனையா? இல்ல பிருந்தா, அப்படியெல்லாம் இல்ல. அப்ப எதுக்கு உங்க கண்ணு கலங்கி இருக்கு? போய் சொல்லாதீங்க நீ. இங்க என்னமோ நடந்திருக்கு. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிருந்தா. ஏய் நாலுமணி, எங்க அண்ணி ஏதாவது சொன்னீங்க? பிருந்தா நீங்க சும்மா இருங்க. நீ இவதான் உங்களை ஏதோ சொல்லிருப்பா. என்ன வர வர மரியாதை எல்லாம் குறையுது. உனக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ வாங்க வைஷ்ணு, நீயும் பாடி. ஏய், இந்த சண்டில துடைச்சு வச்சு சொன்னால வீட்டுல சும்மா தானே இருக்க. துடைக்கிறதுக்கு என்ன கோதாரியா உனக்கு? போய் இந்த சண்டில துடைச்சு வை போ. சரி ஐசு. ஏய் மஞ்சமண்ட, என்ன சொன்ன? ஏன் அண்ணி உன் சண்டில துடைச்சு வைக்கணுமா? அதே சண்டில எடுத்து உன் மூஞ்சிலே பஞ்சர் வச்சுவேன் பாத்துக்கோ. ஏய், எங்க வந்து யார மிரட்டிட்டு இருக்க? என்னடி என்ன? இந்த வீட்டுல உனக்கு என்னடி உரிமை இருக்கு? இந்த வீட்டுல மகாராணியா வாழ வேண்டியது ஏன் அண்ணி. இருந்தா சும்மா இரு. நீங்க சும்மா இருங்க. நீ இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்க வேண்டியது நீதான். ஏய், யார பத்தடி வேலைக்காரியாண்ட? நீதாண்டி. உங்க அம்மாவே ஒரு ஒட்டு. நீ அதுக்கு பிறந்த நீ வேலைக்காரியா இருக்க வேண்டிய உனக்கு ஏன் அண்ணிய மிரட்டுறதுக்கு என்னடி தகுதி இருக்கு? அப்படி போடுடி பிருந்தா. ஏய் பிருந்தா சும்மா இரு. இன்னொரு தடவை உங்க அம்மாவும் நீயும் ஏதாவது ஆட்டம் போட்டீங்க, உங்க ஆட்டத்தை க்ளோஸ் பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பா இருக்கும். ஜாக்கிரதை. அண்ணி நீங்க வாங்க. துமுறு பிடிச்ச மஞ்ச மண்டை படே. ஏய், இந்த கத்திர வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டையும் வச்சுக்கோ. இந்த பிருந்தா கிட்ட வச்சுக்கிட்ட உன் குரல் வழியை கடிச்சு துப்பிடுவேன். ஜாக்கிரதை. மிச்சத்துக்கு நீ காலேஜுக்கு வாடி. உனக்கு இருக்கு ரொம்ப சீனா போடுற சீன் இருக்கு உனக்கு. அண்ணி வைஷ்ணு நீங்க வாங்க. பாத்தியம்மா, இவ இந்த பேச்சு பேசிட்டு போறாள். இந்த வீட்டு வேலைக்காரியாச்சு அசிங்கமா இருக்குமா? முதல்ல இந்த வீட்டு சொத்தெல்லாம் நம்ம கைக்கு மாறணும். இந்த சொத்து அவ பேர்ல இருந்தா எப்படியாவது மிராட்டி கிராட்டியாவது நம்ம பேருக்கு மாத்திருக்கலாம். ஆனா அவ ஆத்தக்காரி இவளை கல்யாணம் பண்றவனுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டா. அப்ப எப்படிமா இந்த சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாத்துறது? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குடி. என் அண்ணன் பையனுக்கு இவளை கட்டி வச்சு இந்த சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாற்ற வேண்டியதான். ஆமாமா, முதல்ல இவளை கல்யாணம் பண்ணி அனுப்பு. அப்பதான் சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வரும். சீக்கிரமாவே அதுக்கான வேலையை பாக்குறேன். சரி, நீ காலேஜுக்கு நேரமாவது போ. சரிம்மா. நம்பிக்கை துரோகி, என்ன நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்டல துரோகி. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டி. உன்னோட துரோகத்தையும் நான் இன்னைக்குமே மறக்கவும் மாட்டேன். நீ எல்லாம் ஒரு ஆளு. உன்னை நம்பி நான் ஏமாந்து போய் நிக்கிறேன்டி. இந்த உலகத்திலே உன்ன மாதிரி பணத்தை பிடிச்ச பொண்ணை நான் அங்கேயும் பார்க்கலடி. சி, பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவல. உன்னை நம்பி காதலிச்ச என்னையே ஏமாத்திட்டு என்ன திமிர் இருந்தா நீ இன்னொருத்தன் கூட போயிருப்ப. உன்னை 3 வருஷமா காதலிச்சதை நினைக்கும் போது அருவருப்பா இருக்குடி. சி, பணத்திமிர் பிடிச்ச பேய். நான் உன்னோட அழகுல மயக்கலடி. உன் நல்ல குணத்தை பார்த்து தான் மயங்கினேன். அதெல்லாம் நீ பணத்துக்காக போட்டு பேசமெண்டு எனக்கு அன்னைக்கு தானே புரிஞ்சுது. சே, வாழ்க்கையில உன்னை நான் பாத்துடவே கூடாதுடி. மீறி பார்த்தேன் என் கையில தாண்டி உனக்கு சாவு. நீ என்ன ஏமாத்திட்டு போயிட்டேன்றதுக்காக உன் நினைப்பிலேயே நான் இருப்பேன் நினைச்சியா? உன்னை விட அழகுலையும் சரி குணத்திலையும் சரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து காதலிப்பேன்டி. நிச்சயமா காதலிப்பேன். பணத்தை விரும்பாம என்ன நேசிக்கிற பொண்ணை பார்த்து நான் காதலிப்பேன். பாக்குறியா? பார்த்துட்டே இருடி. நீ செய்த துரோகத்துக்கு நான் உனக்கு பதிலடி கொடுப்பேன். நீ செய்த துரோகத்துக்கு நான் உனக்கு பதிலடி கொடுக்கல. என் பேர் கார்த்திகே இல்லடி. என்ன மவளே, எங்கேயாவது என் கண்ணில மாட்டு. அன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாள். என் செல்ல கடைசி புத்திரனே, நிஜமாவே அத்தியாசலா அப்படியே பொண்ணு மாதிரி இருக்கடா. ஐயோ ஐயோ. ஐயோ தாப்பா, இடிச்சது போதும். உன்னோட திருவாயு கொஞ்சம் மூடியா, பயமா இருக்கு.
மம்மி இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியல. ஏண்டா கடக்குட்டி இப்படி பாக்கும்போது உண்மையிலே நீ பொம்பளை பிள்ளை மாதிரியே இருக்க. அம்மாட கண்ணே பற்றும் போல இருக்குடி. சுத்தி போடணும். மம்மி இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? நான் ஒரு ஆம்பளை பையன் மம்மி. நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா வெளியில தெரிஞ்சா புக்க கேடு. எல்லாரும் என்ன காருக்கு துப்புவாங்க மம்மி. என்னடா பண்றது கடக்குட்டி? இது அம்மாவோட ஆசை. என் பையனை வீட்டுக்குள்ள வச்சுதானே நான் அலங்கரிச்சு பாக்குறேன். இதுல என்னடா தப்பு இருக்கு? ஏ மம்மி உனக்கு பொம்பளை பிள்ளை ஆசைன்னா ஒரு பொம்பளை பிள்ளையா நீ பெற்றிருக்க வேண்டியதானே. நீ எங்களுக்கு பொம்பளை பிள்ளையா தான் வந்து பிறப்பியன்னு நினைச்சாங்க. ஆனா நீயும் ஆம்பளை பிள்ளையா போயிட்ட. நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு வேற வழி தெரியலடா. உன்னை பொம்பளை பிள்ளையாவே சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டோம். சீ வாய மூடு டாடி. என் ராசாத்தி எம்மூட்டு அழகா இருக்கு தெரியுமா? ஒரு ஆம்பளை பிள்ளை என்னையே இந்த அளவுக்கு மேக்கப் பண்றியண்டா. உனக்கு ஒருவேளை பொம்பளை பிள்ளை பிறந்திருந்தா என்னெல்லாம் பாடுபடுத்தி இருப்ப. எங்களுக்கு அந்த கடவுள் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுக்கல. கொடுத்திருந்தா அவளை எங்க மகாராணியா வளர்த்திருப்பான். என் பொண்ணை டேடி பிரின்சஸா வளர்த்திருப்பேன். என் கண்ணு இவனை அப்படியே பாத்துட்டு இருக்கலாம் போல இருக்கியா? ஆளை விட்டுருமா, காலேஜுக்கு டைம் ஆகுது. எங்க நம்ம பிள்ளைய வச்சு இப்படியே ஒரு போட்டோ எடுங்க. இது வரையா எம்மா போதுமா. ஐயோ இவன் வேற நக்கலாச்சிருக்கிறானே. என் தங்க பிள்ளை. என்ன மித்து பாப்பா காலேஜுக்கு என்ன ரெடியா இல்லையா? ஷோ மம்மி தான் ஒரு பாடா படுத்துறான்னா இவன் வேற ஏதியில போவான். அண்ணாவுக்கு டைம் ஆச்சுடா மித்து பாப்பா வாமா. நீ இன்னைக்கு இப்படியே காலேஜுக்கு போமா. சுமையா இருக்கு. ஆட்டி சேர்ப்பாள நாயே. அம்மா இவனை பார்க்க அச்சு அசலா பொம்பளை பிள்ளை மாதிரியே இருக்கான். மாப்பிள்ள பாத்திர வேண்டியதான். ஆமாண்டா அது ஒண்ணுதான் குறைச்சல். இது பாப்பா அப்படியே போஸ்ட் கொடுடி. இன்னைக்கு நான் அப்படியே போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட வேண்டியதான். மூஞ்சிய பேத்துருவா. இங்க பாரு ஏதாவது போட்டோ வெளியில கசிஞ்சது அண்ணாண்டு பார்க்க மாட்டேன். சங்கு ஊதிடுவேன். இருடா இப்பவே உன்னை போட்டோ எடுத்து அர்ச்சனுக்கு அனுப்புறேன். வேணாண்டா அவன் வேற தங்கச்சி பைத்தியம். இந்த போட்டோ எடுத்து அப்படியே ப்ரொஃபைல்ல போட்டுருவான்டா. வேணாண்டா அதுக்கப்புறம் என் மானம் போயிடும். அம்மாப்பா நாளைக்கு அர்ஜுன் ஃபாரின்ல இருந்து வராமா. கண்ணா என்னைய சொல்ற? நிஜமாவா? என் பிள்ளை வாரானா? மகனே நிஜமாவாடா? என் புள்ள வாரானா? அப்ப நாளைக்கு நான் போய் அவனை பிக்கப் பண்ணிக்கிறேன். நீங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வேணாப்பா. நானே போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு வரேன். சரியா? சரி ஐயா. ஐயோ என் பிள்ளை வாரான். கை மூடல கால் மூடல. என்னடா அர்ஜுன் வாரன்னு சொன்னதும் உனக்கு வயித்தால போகுது போல. அவனே உன்னாலே நீ ஆட்டம் போட முடியாது. அடங்கித்தான் இருக்கணும். அவன் வந்துட்டா என்ன பாடா படுத்துவானே. என் ஜோலி முடிஞ்சது.